கட்டம் தான் சிராத். கடைசி கட்டம் தான் ஒரு மனிதனுடைய சிராத். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரகத்துக்கு மேலான அமைக்கப்பட்ட ஒரு பாலம் தான் சிராத். எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் சிராத்துல் முஸ்தகீம் என்று. அது சிராத்துல் முஸ்தகீம் இல்ல, அது சிராத். அது என்னது? அதுக்கு பேர் என்ன? அஸ்ஸிராத். அந்த சிராத்துடைய பாலத்தில் நடக்கக்கூடிய எல்லா விடயத்தையும் அல்லாஹ் அல் குர்ஆனில் அழகான முறையில தெளிவுபடுத்தி தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கிட்டத்தட்ட நிறைய ஹதீஸ்கள்ல அந்த சிராத் என்றால் என்ன, அந்த சிராத்துடைய பாலம் எவ்வாறு இருக்கும், அந்த சிராத்துடைய பாலத்தில் மனிதனுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கும். கண்ணியமானவர்களே, இந்த சிராத்துடைய பாலம் நீக்கிதானே, அது முதுகலத்தும் மஸல்லா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது வழுக்கக்கூடிய ஒரு பாதை. கண்ணியமானவர்களே, அது வழுக்கக்கூடிய ஒரு பாதை. அந்த சிராத்துல் முஸ்தகீமுடைய பாலம் நேரான அந்த பாதையிலே மின்னல் வேகத்தில் கலக்கணும் என்றா உலகத்தில் அதனுடைய தயாரிப்பு தேவை. உலகத்தில் அதனுடைய தயாரிப்பு தேவை. குர்ஆன் அதிகமாக ஓதி, வணக்க வழிபாடுகள் அதிகமாக செய்து, விக்கிர தஸ்பீஹ் அவ்வாதுகளை செய்து, அந்த நூரை, அந்த பிரகாசத்தை உலகத்திலே அதற்குரிய ஏற்பாடுகளை செய்யணும். கண்ணியமானவர்களே, உலகத்தில் அதனுடைய ஏற்பாடுகளை செய்யாம அங்க போய் அந்த பாலத்தை கடப்பதற்கு முயற்சி செய்தாலும் அது முடியாது. கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் அபூ ஸஈத் அல்-ஹுத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் ஒரு முஸ்லிம்ல பதிவு செய்யப்படுகிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பல்லகனி அன்னி ஜிஸர், பல்லகனி அன்னி ஜிஸர் அதக்கு மின ஷஅரி வஅஹத்து மின ஸைஃப். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பாலம் மயிரை விட மெல்லியானதாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ், கட்ட செய்யணுமா? இது முடிய விட மெல்லிசன்னா கற்பனை செய்யணுமா? இது சொல்லிட்டு சொன்னாங்க, வாளை விட கூர்மையானதாக இருக்குமாம் அந்த சிராத்துடைய பாலம். முடிய விட மெல்லிஸ், முடிய மெல்லிசுதான். அந்த மெல்லிசை விட சிராத்துல் முஸ்தகீம் பாலம் மெல்லியதென்றா, வாளை விட கூர்மையானதென்றா. கண்ணியமானவர்களே, அதைத்தான் அல்லாஹ் சூரா ஃபாத்திஹாவில் சொல்கிறான், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ், என்னை நேரான வழியின் மீது நடத்தாட்டி விடுவாயாக. யா அல்லாஹ், நேரான பாதை என்ன? யாருடைய பாதை? காஃபிருடைய பாதை நேரான பாதையா? யஹூதியருடைய பாதை நேரான பாதையா? கிறிஸ்தவர்களுடைய பாதை நேரான பாதையா? நேரான பாதை என்ன? وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ, அல்லாஹ் சொல்கிறான், فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِم مِّنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. இந்த 4 பேருடைய பாதை தான் நேரான பாதை. அல்லாஹ் சொல்கிறான், முதலாவது நபிமார்களுடைய பாதை நேரான பாதை. நபிமார்களுடைய பாதை, நபிமார்களுடைய பாதையில் வாழ வேண்டும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த பாதையில் வாழணும். இது முடிவெற்றதா இருந்தாலும் சரி, ஆட போடுறதா இருந்தாலும் சரி, சாப்பிடுறதா இருந்தாலும் சரி, பார்க்கிறதா
இருந்தாலும் சரி, நடக்கிறதா இருந்தாலும் சரி, அது ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் இப்ப போவதில்லை. இப்ப யாருடைய போக்குல போவது தெரியுமா? யஹூதிகளுடைய நஸ்ரானிகளுடைய பாதையில போகுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். பெருமாளுடைய பாதை நேரான பாதை, சித்திகீங்கள் உண்மையாளர்களுடைய பாதை நேரான பாதை. வாழ்க்கையில உண்மை, நடக்கையில உண்மை, பேச்சில உண்மை, வியாபாரத்தில உண்மை, கொடுக்கல் வாங்கல உண்மை, குடும்ப வாழ்க்கையில உண்மை, மனைவியிடத்தில உண்மை, கணவனிடத்தில உண்மை, பிள்ளைகளிடத்தில உண்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோக்கு கூட வாழ்க்கையில ஒரு பொய் பேசின வாய் கிடையாது. இந்த வாய் உண்மையாளர்களுடைய பாதையில வாழணும். இரண்டாவது சுஹதாக்களுடைய பாதையில வாழணும் கண்ணியமானவர்களே. நாலாவது கூட்டம் யார் தெரியுமா? சாலிஹீன்கள், நல்லடியார்களுடைய பாதையில வாழணும். எப்ப பார்த்தாலும் ஈமானோட, இஸ்லாத்தோட, தக்வாவோட, நோம்போட, ஹஜ்ஜோட, பள்ளியோட, பயானோட, நல்லவர்களோட தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறார்களே. இந்த பாதையில வாழ்வோமா இருந்தா சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஸிராத்துல் முஸ்தகீம், அந்த பாதத்தை கடக்கலாம், சந்தேகம் கிடையாது. கண்ணியமானவர்களே, அதுல முதலாவது அந்த பாலத்தை கடக்கக்கூடியவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடந்து போயிடுவாங்க, வேகமாக கடந்து போயிடுவாங்க. இரண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹாஜிரீன்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்குள்ள யார் யாரெல்லாம் போனார்களோ, மனைவியை விட்டு, பிள்ளையை விட்டு, பணத்தை விட்டு, செல்வத்தை விட்டு, தொழிலை விட்டு, எல்லாத்தையும் விட்டு மக்காவுல இருந்து மதீனாவுக்கு யார் யாரெல்லாம் போனார்களோ முஹாஜிரீன்கள், இவர்களுக்கு அரபால சொல்வது முஹாஜிரீன்கள் என்றுதான் சொல்வது. இவர்கள் அந்த ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பார்கள். அதற்கு பின்னால சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், وَمِنْهُمْ مَنْ يُوبِقُ مِنْ عَمَلِهِ وَمِنْهُمْ مَنْ يُوبِقُ مِنْ عَمَلِهِ. மூணாவது கட்டம் சொன்னாங்க, உங்களுடைய அமல்களை வைத்துக் கொண்டு மின்னல் வேகத்துல போய் விடுவீங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்கள்,